இந்த களமானது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் யாரை எதுக்கணுங்கிற ஃபோக்கஸோட அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேகாவுக்கும் தான் போட்டி. அழுத்தம் இருக்கு, அழுத்தத்துக்கு அடிப்படை வர இந்த விஜய் கிடையாதுன்னு எங்க தலைவர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அழுத்தத்தையும் தாண்டி வளர்றதா எங்களோட கட்சி. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. 120 மேற்பட்ட கவுன்சிலர்களை கொண்ட இயக்கம் எங்களோட இயக்கம். ஒரு கவுன்சிலர் கூட ஆகல அப்படிங்கிறாங்க. பிஜேபியில எத்தனை கவுன்சிலர் இருக்காங்கன்னு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். நாங்களா தயார் பண்றது இல்ல. ஒவ்வொரு ஊருக்கும் போய் மக்களோட பிரச்சனைகளை கேட்டு அந்த கருத்து கணிப்பை கேட்டு ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு அவங்க பிரச்சனைகளை எழுதி போடுறாங்க. அதுல ஒரு அம்சமா எடுத்து நாங்க விஜய் அந்த கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு கொடுப்பது வந்து நான் போட்ட அரசியல் குண்டு அப்படின்ற போல ட்ராக்கே மாத்திருக்காரு. ஏன் மாத்திருக்காரு? காங்கிரஸ் வரலன்ற ஒரு விரக்தியில பேசியிருக்காரா? வர்றவங்க அனுசரிச்சு போவோம், வராத பட்சத்தில் மக்களோட கூட்டணி வச்சு 2026 எலெக்ஷனை நல்லபடியா செஞ்சு எங்க தலைவரை வெற்றி தலைவரா மாற்றுறது எங்களோட பொறுப்பு. ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேகா தொண்டர்களும் சரி, தாவேகா நிர்வாகிகளும் சரி, கரெக்டா எப்படி வேலை பார்க்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி நாங்கள் அழகாக பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் செய்ய போற வேலைகளும் அவரோட ஒருங்கிணைந்து செயல்பட்டு 2026 தலைவரை வந்து முதலமைச்சா கொண்டு வரணும். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேகாவை சார்ந்த டாக்டர் யமுனா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம், நேற்றுக்கு சேலத்துல தாவேகா தலைவர் விஜய் வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. அங்க வந்து திமுகவை விமர்சித்த அளவிற்கு பாஜகவை வந்து விமர்சிக்கல அப்படின்ற போல விமர்சனம் வந்து எழுந்திருக்கு. ஏற்கனவே வந்து விஜய பாஜகவுடைய பி டீம் தான் சொல்றாங்க. இப்போ அவரை வந்து பாஜகவை ஒண்ணுமே பெரிதளவு விமர்சிக்காதது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. இது எப்படி மேம் பாக்குறீங்க? இல்ல, எங்க தலைவர் பாத்தீங்கன்னா அவரோட முதல் மாநாட்டிலேயே கிளியரா டிக்ளேர் பண்ணிட்டாரு, எங்களோட கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு. கொள்கை எதிரி பிஜேபி அண்ட் அரசியல் எதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு. இந்த களமானது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் யாரை எதுக்கணுங்கிற ஃபோக்கஸோட அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேகாவுக்கும் தான் போட்டி. அப்படி இருக்கும்போது முன்னாடியே டிக்ளேர் பண்ண ஒருத்தரை இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியம் எங்கள் தலைவருக்கு கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற எதுக்கான ஃபோக்கஸிங்காக வேலை பார்க்கணுமோ அதுக்காக செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ எங்கள் தலைவர் வந்து ஒருத்தவங்களை பற்றி பேசலை பண்ணலங்கிறதுக்காக அவர் பயப்படுறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவரோட எய்ம் ஏதோ அந்த கோலை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு இதுதான் தெளிவான ஒரு பதில். இல்லை மேம், இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன் வந்து சட்டமன்ற எலெக்ஷனு. ஸோ சட்டமன்ற எலெக்ஷனை வந்து திமுகவை தான் நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற போல சொல்கிறீங்க. இங்கே இருக்கிற அமைப்பு கூட இந்த பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற போல சொல்கிறாங்க. பட்ஜெட்டை வந்து இப்போ போட்டிருக்காங்க 2026-27 பட்ஜெட்டு. அதை பற்றி கூட அவர் பேசலை அப்படின்ற போல சொல்கிறார். அதே போன்று ஜனநாயகம் திரைப்படம், அவருடைய திரைப்படம் தான் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்படாமல் ஏதோ சுத்தல்லே இருக்கு. ஸோ அதை பற்றியும் அவர் வாய்த்திருக்கலையே அப்படின்ற போலையும் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப பாஜகவுக்கு பணிந்து போறாரு, இல்ல பயப்படுறாருன்னு சொல்றாங்க. தலைவர் பாஜகவுக்கு பணிந்து போறாரு, பயப்படுறாங்கிறது கிடையாது. பயமா எங்க தலைவருக்கா? பயப்படல. தலைவர் கிளியரா சொல்லியிருக்காரு. அழுத்தம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்கும் போது ஆமா அழுத்தம் இருக்கு, அழுத்தத்துக்கு அடிப்படை வர இந்த விஜய் கிடையாதுன்னு எங்க தலைவர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அழுத்தத்தையும் தாண்டி வளர்றதா எங்களோட கட்சி. எங்களோட கட்சி பார்த்தீங்கன்னா 2 வருஷ கட்சி, இது சின்ன கட்சி, இப்போ வந்த கட்சிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை கூட வெளிவரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அது கட்சியோட தாக்குதலா இல்லாட்டி பிறர் செய்கிற சதியான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் தலைவர் அரசியலாக பார்க்குறாரு, தொழிலா பார்க்குறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கான விஷயங்கள் கோர்ட்ல இருக்கு, கேஸ் மூலியமா தயாரிப்பாளர் பார்த்துட்டு இருக்காரு. இதையும் அரசியலையும் ஒண்ணுபடுத்த வேணாங்கிறது எங்களோட நிலைப்பாடு. விஜயால வந்து கவுன்சிலர் கூட ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவோட ஒப்பிட்டு நயனா நாகேந்திரன் பேசியிருந்தாரு. அது மிகப்பெரிய அவங்க கட்சியாலே வந்து ரொம்ப விமர்சிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அது ஏற்புடையதா? அந்த அவருடைய பேசின விமர்சனம் வந்து ஏற்புடையதா? அவர் பேசின விமர்சனம் அவரோட கட்சியில் இருக்கிற பெண்களே ஏத்துக்க மாட்டாங்க முதலாவது. ஏன்னா எங்க கட்சியில எப்படி பெண்கள் இருக்காங்களோ அதே மாதிரி தான் பாஜகலையும் பெண்கள் இருப்பாங்க. ஒரு பெண்ணை விமர்சிக்கும் போது பாஜக இருக்கிற பெண்களே அதை ஏத்துக்க முடியாது.
கவுன்சிலர் கூட ஆகலைங்கிறாங்க. எங்களோட கட்சி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கமா இருக்கும்போதே, கட்சியா அறிவிக்காம ஒரு மக்கள் இயக்கமா இருக்கும்போதே 120 மேற்பட்ட கவுன்சிலர்களை கொண்ட கட்சி இயக்கம் எங்களோட இயக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு கவுன்சிலர் கூட ஆகல அப்படிங்கிறாங்க. பிஜேபியில எத்தனை கவுன்சிலர் இருக்காங்கன்னு மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். எங்களோட கட்சியா ஆரம்பிக்கும் முன்னாடியே வெறும் எங்களோட தளபதி கொடிய வச்சுக்கிட்டே ஓட்டு கேட்டு 120க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் எங்க ஊர்ல வளம் வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்போது பிஜேபியில் இருக்கிற கவுன்சிலர்கள் எத்தனை பேருன்னு சொல்லி அவர் லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க மேம். சென்னையிலே வந்து ஒரு கவுன்சிலர் இருக்காங்களே. சரிங்க சார், 4 எம்எல்ஏ இருக்காங்க. நாங்க இப்பதான் போட்டிக்கே களத்துக்கே வந்திருக்கோம். சரிங்களா, எங்களை அவர் கவுன்சிலர் இருக்காங்க தானே கேக்குறாங்க. அதுக்கான பதில நாங்க கொடுக்குறோம். இப்போதான் நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து 30% ஓட்டு இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் 8 கோடி பேர் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, எங்க ரசிகர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்திலயும் எங்களுடைய குடும்பத்தினர் இருக்காங்க, தாவேகா குடும்பத்தினர் இருக்காங்க அப்படின்ற போல சொல்றாரு. நிக்கல, ஆனா அதுக்குள்ளே வந்து ஒரு 30% ஓட்டு இருக்குன்னு சொல்றாருங்களே, இது வந்து எப்படி அதீத நம்பிக்கையா இருக்காதா? அதீத நம்பிக்கை வந்து நாங்க எங்க மக்கள் மேல வச்சிருக்காரு எங்க தலைவர். சரிங்களா, எங்க கட்சி வந்து ஒரு கட்சி, எங்க தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க வந்து யாருக்கும் எதிரி கிடையாது. சரிங்களா, யாரையும் எதிர்த்து நாங்க வரல, நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். அந்த நல்லதை எங்க மக்கள் எங்க மூலியமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காரு. அந்த விஜயத்தான் வந்து ஓட்டு போட வர போறாங்க. நிக்க போற வேட்பாளர்களும் சரி, ஒவ்வொரு வீட்டோட உறுப்பினர்களும் சரி, 30 வருஷமா ரசிகர் மன்றமா மக்கள் இயக்கமாவும் இருந்து எங்க தலைவர் 30 வருஷமா மக்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அவரை நேரடியா செய்யறாரு. அவரோட ரசிகர்களை மக்கள் இயக்கமா மாத்தி மக்கள் இயக்கத்துல இருந்தவங்களை தொண்டர்களா மாத்திருக்காரு. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அரசியல்வாதிகளா கொண்டு வந்து அவங்க ஒரு பலப்படுத்தி இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது மக்களோட நாங்க டைரக்ட் கனெக்ட்ல இருக்கோம். அந்த கனெக்ஷன் தான் வந்து எங்களுக்கு 30% ஓட்டு வங்கி இருக்குங்கிறத எங்களோட நம்பிக்கை எங்களுக்கு தருது. விஜய் வந்து அவங்க ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுலாம் இருக்காரு. அவர்களை வந்து தொண்டர்களா மாற்றக்கூடிய வேலை எதுவுமே பார்க்கல. இங்க இப்போ சேலம் மாநாட்டில் கூட பெரிதளவுல வந்து ஒரு எலெக்ஷன் வருது, அதை சார்ந்த பேச்சுக்கள், கொள்கைகளோ, என்னென்ன திட்டங்கள், அது போன்ற இதுவெல்லாம் கிடையவே கிடையாது. அவரு தொண்டர்களை குஷிப்படுத்துறது தான் அவருடைய பேச்சாகவே அமைந்தது அப்படின்ற போல விமர்சனம் இருக்கேன். சேலத்துல நிர்வாகிகள் கூட்டம் போட்டிருக்காரு. எலெக்ஷன்ல எப்படி வேலை பார்க்கணும், என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும்னு கிளியரா பேசியிருக்காரு. அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கோம், மக்களுக்கான அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு தெளிவான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. அறிக்கை ரெடியான உடனே மக்களுக்கான அறிக்கை நாங்க சொல்லிதான் ஓட்டு கேட்க போறோங்கிறதையும் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நாங்க எடுக்கிற அறிக்கை நாங்களா தயார் பண்றது இல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் போய் மக்களோட பிரச்சனைகளை கேட்டு அந்த கருத்து கணிப்பை கேட்டு ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு அவங்க பிரச்சனைகளை எழுதி போடுறாங்க. அதுல ஒரு அம்சமா எடுத்து நாங்க எங்களோட அறிக்கையை ரெடி பண்ண போறோம். அது எங்களுக்கான ஆட்சியா இருக்குன்ற தாண்டி மக்களுக்கான ஆட்சி தான் எங்க தலைவர் கொடுக்க போறாரு. அதனால அந்த அறிக்கையில வரும்பொழுது மக்களோட பிரச்சனைகளையும் தீர்க்கும் விதமான நடவடிக்கைகளையும் எப்படி எடுப்போங்கிறது எங்க தளபதி கிளியரா சொல்லு. அதே போல விஜய் பேசும்பொழுது சொல்றாரு, மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு வந்து எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு ஒரு SOP வந்து ஸ்டாலின் வந்து தயாரிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது உண்மையா? உங்களுக்கு வந்து உங்களை தனித்து தான் பாக்குறாரா அவரு தாவேக்காவை? இல்ல, காவல்துறை பாத்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு தலைவரோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. சரிங்களா, காவல்துறை கண்காணிக்கிறதே அந்த இலக்கான அமைச்சர் நம்மளோட மாண்புமிகு முதல்வர் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல எங்களுக்கான பாதுகாப்பும் சரி, SOPயும் சரி, மற்ற கட்சிகளுக்கும் அவங்களோட ஆளுங்கட்சிக்கும் சரி ஒரு விதமான செட் ஆஃப் SOPs இருக்கு. எங்களுக்குன்னு வரும்போது 1008 ரூல்ஸ், அதுல பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதோ அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தும் ஒரு மாநாடு நடத்துறோம், ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம்னா அதுலயும் நிறைய பிரச்சனைகள் தவிர்த்து எங்களுக்கான இடமோ எங்களுக்கான வசதி வாய்ப்போ அவங்க செஞ்சு கொடுக்கறதுல தயக்கம் காட்டுறாங்க. அதுல சுணக்கம் இருக்குன்னு நானே நினைக்கிறேன். மேம், இது ஏன்னா ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அது தொடர்ந்து நடக்கக்கூடாது அப்படின்ற போல நம்ம அக்கறையா எடுத்துக்க கூடாது. அதை இல்ல, அதை நாங்க எடுத்துக்கிறோம், அக்கறையா எடுத்துக்கிறோம். நாங்களுமே எங்க சைட்ல என்னென்ன கரெக்ட் பண்ணுமோ அந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணியிருக்கோம். தொண்டரணை அமைச்சிருக்கோம், தண்ணி கொடுக்கறதுல இருந்து மருத்துவ அமைப்புகள் நிறைய விஷயங்கள் நாங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக நடத்தின காலேஜில் நடத்தின ஃபங்க்ஷனு, எங்களோட மாவட்டங்கள் செயல்வெளி கூட்டமாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதையும் தாண்டி தெளிவாக எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, கர்ப்பிணி பெண்கள், உடல்நலம் குறைவானவங்க, குழந்தைகள் இவங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டு அதை வந்து மக்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கான ஓட்டை கரெக்டாக அவங்க செலுத்தினாங்க கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இப்போ தாவேகா
காங்கிரஸ் கூட்டணி வந்து இணைய போகுது அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அந்த கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு கொடுப்பது வந்து நான் போட்ட அரசியல் குண்டு அப்படின்ற போல ட்ராக்கே மாத்திருக்காரு. ஏன் மேம்? ஏன் மாத்திருக்காரு? காங்கிரஸ் வரலன்ற ஒரு விரக்தியில பேசியிருக்காரா? இதுக்கு என்ன காரணம்? இல்ல, எங்க தலைவர் மாநாட்டுல சொன்ன மாதிரிதான், ம், ம். இந்த நாங்க வந்து எங்க கூட வர்ற கட்சிகளை அரவணைச்சு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போங்கிறது வந்து எங்க தலைவரோட ம். கோட்பாடு. அப்படி இருக்கும்போது வர்ற கட்சிகளை அரவணைச்சு சேர்த்துப்போம். ம். ஒருவேளை கட்சிகள் வராம இருந்தா கூட எங்களோட கூட்டணி மக்களோடங்கிறதையுமே முதல் மாநாட்டுல விக்கிரவாண்டிலே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது வர்றவங்க அனுசரிச்சு போவோம். வராத பட்சத்தில் மக்களோட கூட்டணி வச்சு 2026 எலெக்ஷனை நல்லபடியா செஞ்சு எங்க தலைவரை வெற்றி தலைவரா மாற்றுறது எங்களோட பொறுப்பு. இல்ல, நம்ம வந்து கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு அறிவிச்சு குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆமா. ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே எட்டி பார்க்கல. சோ தாவேகாவை வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு சின்ன அமைப்புகள் கூட குறைச்சு மதிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? குறைச்சி மதிப்பிடுறதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்க வந்து டே பை டேயா வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். வளர்ந்து வர்ற கட்சி, சரிங்களா? அந்த இது வந்து ஆளுங்கட்சிக்கு தெரியும், எதிர்கட்சிக்கு தெரியும், இருக்கிற அமைப்புகளுக்கும் தெரியும். தாவேகாங்கிறது சின்ன அமைப்பு கிடையாது. வளர்ந்து வர கட்சின்னும் போது யாருமே நம்ம தலைவரையும் சரி இருக்கிற தொண்டர்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிடையாது. காலம் இருக்கு, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கல. எந்த கட்சியும் நம்ம கூட வரலாம். அதனால அந்த இதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வர்றவங்களை அணை வச்சு நாங்க வேலை பார்ப்போம். மேம், அதே போன்று வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு, மற்ற தலைவருடைய லிகசியை வச்சுதான் இவர் வந்திருக்காரு. இவர் எங்க கட்சியை வந்து விமர்சிக்க எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. 41 பேர் இறந்தாங்க, அப்ப கூட வந்து ஒரு 73 நாள் கழிச்சு கூட இவர் எட்டி பார்க்கல அப்படின்ற போலாம் விமர்சிச்சிருக்காரு. இந்த விமர்சனம்லாம் பார்க்கும்போது தாவேகா தலைவர் ரொம்ப இறுக்கமான ஆளு அப்படின்ற போல ஒரு விமர்சனம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? இப்படிதான் இருக்காருங்களா உங்க தலைவருங்க? இல்ல, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப பேசுற நீங்க சொன்ன தலைவர்கள் எல்லாமே அந்த இது வந்து ஒரு விபத்து, அந்த அதுக்கும் அந்த தலைவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி பேசினாங்க. இப்போ வந்து அவங்கதான் முதல்ல கொடி அசைச்சிட்டாங்க, எங்களோட கூட்டணி வரப்போறாங்கன்னு பேசுனதும் அவங்கதான். அந்த மாதிரிலாம் பேசிட்டு நாங்க அவங்களோட கூட்டணி வரல, கூட்டணி இல்லைன்ற பட்சத்தில் நம்மள வந்து டிகிரேடா பேசுறாங்க. இதுல வந்து அவங்களோட தரத்தை தான் காவிக்க தவிர்த்து எங்களோட தலைவர்களோ எங்களோட தலைவரோ எந்த இறுக்கமும் இல்லை, எங்களோட செயல்பாடுகளில் எந்த சுணக்கமும் கிடையாது. நாங்க கோலை நோக்கி போயிட்டே இருக்கோம். சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கி கொண்டிருது. எல்லா கட்சிகளும் வந்து அவங்களுடைய கூட்டணியை வந்து உறுதி செஞ்சுனே இருக்காங்க. ஆனா தாவேகா வந்து கூட்டணி எதிர்பார்த்து ஒரு விரக்தியில அவரு பெரிய ஒரு வார்த்தையை நேற்றுக்கு விட்டுட்டாரு. நான் போட்ட குண்டு அப்படின்ற போலாம் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து நீங்க எடுத்திருக்கீங்க இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு? சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ற மாதிரி பாத்தீங்கன்னா எங்களோட பூத் லெவல் ஆஃபீஸர், எங்களோட பிஎல்ஓஸ் எல்லாத்தையுமே நாங்க ரொம்ப வந்து ட்ரைனிங் கொடுத்து எப்படி வேலை பார்க்கணும், எந்த மாதிரி செய்யணுங்கிற ஒரு விஷயங்களை எங்க தலைவரும் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து எங்க மாவட்ட செயலாளர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நிர்வாகிகள் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. களத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட களம் வந்து யாரு இருந்தாலும் இல்லாட்டியும் கரெக்டான வேலை பார்க்கணுங்கிற களத்தை செட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேகா தொண்டர்களும் சரி, தாவேகா நிர்வாகிகளும் சரி கரெக்டா எப்படி வேலை பார்க்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி நாங்க அழகா பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் வந்து எங்களோட வெற்றி நிர்ணயிக்கும். எங்களோட தலைவரோட முகமும் நாங்க செய்ய போற வேலைகளும் அவரோட ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டு 2026 தலைவரை வந்து முதலமைச்சரா கொண்டு வரணுங்கிறது எங்களோட எய்ம் அண்ட் கோல். தேங்க்யூ. மிக்க நன்றி மேம். நேரில் வந்து பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ.